ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாலஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் கொள்ளு சுண்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த கொள்ளு நம்ம பல விதத்தில் சாப்பிட்லாம். வேக வச்சு அப்படியே எடுத்தும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி சுண்டலாக செஞ்சு முளைக்கட்டி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கொள்ளு ஒரு 8 hours ஊற வச்சுட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா தண்ணி எதுவும் இல்லாமல் ஒரே நாளில் இந்த மாதிரி நல்லா முளை விட்டு வந்துடும். இந்த முளை கட்டின கொள்ளை நான் ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நான் சேர்க்குறேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 3 விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்களை கட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன் நான், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 6-7 பல் பூண்டு, அது வாய்வு எதுவும் சேராமல் இருக்கிறதுக்காக பூண்டு எடுத்துருக்கேன். அதை நச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, அதை கீரி எடுத்துக்க போகிறோம். 2-3 கொத்தளவு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை கடைசியாக தூவுறதுக்கு, இதெல்லாம் தான் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 3 விசிலுக்கு அப்புறம் கொள்ளு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும் எக்ஸ்ட்ராவாக, அதை நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிடணும். அந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் குடிச்சிடலாம். இப்போ இந்த சுண்டலை தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் 1.5 டேபிள் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகும் 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து பொரிய விடலாம். அடுத்து 2 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கூட தான் சேர்க்குறேன். இந்த சாப்பிடும்போது சுண்டல் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், அதுக்காக நான் அதிகமாக தான் சேர்ப்பேன் இதை. நெக்ஸ்ட் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கீரி வச்ச பச்சை மிளகாய். இப்போ நசுக்கி வச்சுருக்க பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு நல்ல ஃப்ளேவர் தரும் இந்த சுண்டலுக்கு. அது மட்டும் இல்லாமல் கொள்ளு சாப்பிட்றதுனால அது வாய்வு ஏற்பட்டால் அதை கலைக்கிறதுக்கும் இந்த பூண்டு ரொம்ப உதவியாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு இது லேசாக வதக்கிக்கலாம். நம்ம கொள்ளு வேகும் போது ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், அதனால இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் நான். இந்த வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம வடிகட்டி வச்சிருக்க கொள்ளை இதில் சேர்த்துக்கலாம். கொள்ளு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. குதிரையோட ஸ்கின் கொள்ளு சாப்பிட்டு எப்படி மினுமினுன்னு இருக்குது, அந்த மாதிரி நம்ம ஸ்கின்னும் நல்லா மினுமினுப்பு அடையும். அதுக்கப்புறம் ஜீரண கோளாறுகளை இந்த கொள்ளு நல்லாவே சரி செய்யும். கிட்னியில் உள்ள கல்லெல்லாம் வெளியேற்றத்துக்கும் கொள்ளு அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரலாம். இப்போ இந்த வடிகட்டி வச்சுருக்க தண்ணியை நம்ம அப்படியேவும் குடிக்கலாம். அப்படி இல்லாட்டி ரசத்தில் ஊற்றி நம்ம நார்மலாக வைப்போம்ல, மிளகு ரசம், மிளகு ஜீரகம் போட்டு அந்த ரசத்துலேயும் இதை மிக்ஸ் பண்ணி கொள்ளு ரசமாக செய்யலாம். கொள்ளு ரசம் கொள்ளை வறுத்துட்டு எப்படி செய்யறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்க வேணும்னா. நெக்ஸ்ட் இப்போ இதில் ஒரு கையளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் ரொம்ப நல்லது, நிறைய ஃபைபர் இருக்குது தேங்காயில். நிறைய பேர் அதை ஒமிட் பண்ணிடுறாங்க. இப்போ தேங்காய் சேர்த்த அப்புறம் இதில் கொத்தமல்லி தலை சேர்த்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். சூப்பரான கொள்ளு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சத்தான சுவையான கொள்ளு சுண்டல் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அது எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மாலஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.